வீட்ல இருந்த கஷ்டத்தால தன்னால தான் படிக்க முடியாம போச்சு. ஆனா, தன்னோட பசங்களையாவது நல்லா படிக்க வைக்கணும்னு சொல்ற நெறைய பேரண்ட்ஸ நீங்க பார்த்திருப்பீங்க. அப்படிப்பட்ட ஒருத்தர்ட்ட தான் எனக்கு ஒரு இமெயில் வந்திருந்தது. அந்த இமெயில்ல அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, என்னோட பையன் 5வது படிச்சுட்டு இருக்கான். அவனுக்கு சயன்ஸ்ல ரொம்ப ஆர்வம் அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்லாம எந்த எலக்ட்ரானிக் பொருள் பார்த்தாலும் அது எப்படி வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப ஆர்வமா இருக்கான். எனக்கு அவனுக்கு நெறைய சொல்லிக் குடுக்கணும்னு தான் ஆசை. ஆனா நான் 6வது வரை தான் படிச்சிருக்கேன். அதனால என்னால அவனுக்கு நெறைய சொல்லிக் குடுக்க முடியல. ஒரு மாசத்துக்கு முன்னாடி என் பையன் என்கிட்ட இந்த கிரைண்டர், ஃபேன் எல்லாம் எப்படிப்பா சுத்துதுன்னு கேட்டான். எனக்கு தெரியாதுப்பா. உன்னோட சயின்ஸ் டீச்சர்ட்ட போய் கேளு. அவங்க சொல்லிக் குடுப்பாங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவன் என்னோட சயின்ஸ் டீச்சர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட், அடிப்பாங்க. எனக்கு பயமா இருக்கு. என்னால கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டான். அடுத்த நாள் அவனை கூட்டு கொண்டு போய் சயின்ஸ் டீச்சர்ட்ட இந்த கிரைண்டர், ஃபேன் எல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த கிரைண்டர், ஃபேனுக்குள்ள எல்லாம் மோட்ரு இருக்கும். அதனால தான் சுத்துது அப்படின்னாங்க. இந்த மோட்டர்னா என்ன அப்படின்னு கேட்டேன். அதுக்கு என்னென்னமோ சொன்னாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. இந்த மோட்டர்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் எனக்கும் என் பையனுக்கும் புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு இமெயில் அனுப்பிச்சிருந்தாரு. மெயில் அனுப்பிச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. இந்த மோட்டர்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய படிச்சு டிகிரி எல்லாம் வாங்கிருக்குன்னு அவசியம் கிடையாது. யார் வேணாலும் புரிஞ்சுக்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். இந்த வீடியோவில் வீட்டிலேயே ஒரு சிம்பிளான மோட்டர் எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துடலாம். இன்னொரு வீடியோவில் இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கடைக்கு போயிட்டு ஒரு AA பேட்டரி ஒன்று வாங்கிக்கோங்க. அப்புறம் நியோடிமியம் மேக்னெட் ஒன்று வாங்கிக்கோங்க. இது காந்தத்தோட ஒரு டைப் தான். ரொம்ப பவர்ஃபுல்லான காந்தம். அப்புறம் ஒரு சின்ன கம்பி எடுத்துட்டு அதை இந்த மாதிரி வளைச்சி வச்சுக்கோங்க. இப்போ இந்த பேட்டரியையும் காந்தத்தையும் இப்படி ஒட்ட வச்சுக்கோங்க. இப்போ இந்த கம்பியை எடுத்துட்டு கம்பியோட ஒரு எண்டு பேட்டரியோட பாசிட்டிவ் தொடுற மாதிரியும் இன்னொரு எண்டு காந்தத்தை தொடுற மாதிரி வச்சிங்கன்னா இந்த கம்பி சுத்துறதை நீங்கள் நோட் பண்ணலாம். இதுக்கு பேர் தான் ஹோமோபோலார் மோட்டார். இந்த ஹோமோபோலார் மோட்டர் தான் இந்த உலகத்திலேயே உள்ள ரொம்ப சிம்பிளான மோட்டர். இந்த ஹோமோபோலார் மோட்டர் நம்ம எங்கே யூஸ் பண்ணுறது கிடையாது. ஆனால் இந்த மோட்டர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சுட்டா போதும். மீது எந்த டைப் ஆஃப் மோட்டராக இருந்தாலும் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்மளால் ஈஸியாக சொல்லிட முடியும். இந்த ஹோமோபோலார் மோட்டர் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் நான் இன்னொரு முக்கியமான விஷயத்தை பதிவு பண்ண விரும்புகிறேன். நம்ம ஊரில் ஒரு சில டீச்சர்ஸ் ஸ்கூலுக்கு போயிட்டு டீச்சர் வேலை பார்க்க போகிறாங்களா இல்லை ஜெயில் வார்டன் வேலை பார்க்க போகிறாங்களான்னு தெரியாது. அவங்கள பார்த்தாலே பசங்கள்லாம் பயந்து ஓடுவானுங்க. ஒரு டீச்சரை பார்க்குறப்போ பசங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்னு தோணுமே தவிர அவங்கள பார்த்து பயப்படக்கூடாது. அப்படி பயந்தா நீங்கள் கிளாஸ் எடுக்கிறப்ப அவன் கண்டிப்பாக கவனிக்க மாட்டான். கவனிக்கிற மாதிரி நடிப்பான். நீங்கள் ஒரு டெஸ்ட் வச்சிங்கன்னா அந்த டெஸ்ட்டில் ஃபெயில் ஆயிருமோன்னு பயந்துட்டு மனப்பாடம் பண்ணிட்டாவது டெஸ்ட் எழுதுவானே தவிர புரிஞ்சுட்டு படித்து டெஸ்ட் எழுத மாட்டான். இதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா, அவனுக்கு எதுவும் டவுட் வந்தால் கூட உங்ககிட்ட கேட்கவே மாட்டான். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த பையனுக்கு சயின்ஸில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட், வீட்டில் சொல்லிக் கொடுக்க யாருமே இல்லை. ஒரு டவுட்னு வந்தால் யார்கிட்ட கேட்க முடியும்? டீச்சர்ஸை தான் கேட்க முடியும். ஆனால் இவனுக்கு டீச்சர்ஸ்கிட்ட போய் பேசுறதுக்கே அவ்வளோ பயம். ஒரு குழந்தை அவங்ககிட்ட பேசுறதுக்கு இவ்வளோ பயப்படுது. இந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டாக இருக்கணுங்கிறதுக்கு என்ன அவசியம்? இது இவ்வளோ சென்சிட்டிவான மேட்டராக நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக அது சென்சிட்டிவ் தான். தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும் சொல்லுவாங்க இல்லையா? இப்போ உங்ககிட்ட டவுட் கேட்குற பயப்படுற இதே பையன் தான் காலம் ஃபுல்லாக இப்படியே தான் இருப்பான். எங்கே டவுட் வந்தாலும் போய் கேட்க மாட்டான். இது அவனோட லைஃப்பை பாதிக்கிற விஷயம். ஒரு 100 பேர் இருக்க கிளாஸை மேய்ச்சி பாரு, அப்போ தான் எங்களோட கஷ்டம் உனக்கு புரியும் அப்படின்னு சொல்லுவீங்க. அதே 100 பேர் இருக்க கிளாஸ் ரூமை தான் ஃப்ரெண்ட்லியாக அப்ரோச் பண்ணி நல்லா கிளாஸ் எடுக்கிற டீச்சர்ஸ் எல்லாம் இருக்காங்களே. ஏன் அந்த மாதிரி உங்களோட அப்ரோச்சையும் மாற்றிக்க கூடாது? உங்களோட ஆசிரியர் பணிங்கிறது புனிதமானது. அதுக்கு நாங்கள் எப்போவுமே தலை வணங்குறோம். நாங்கள் எப்போ உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கோம். ஆனால் உங்களோட அப்ரோச்சுங்கிறது ஒரு ஸ்டூடெண்ட்டோட நாலேஜையும் அவனோட ஃபியூச்சரையும் பாதிக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கண்டிப்பாக உங்களோட அப்ரோச்சை மாற்றிக்கோங்க அப்படின்னு தான் நாங்கள் தயவு செஞ்சு கேட்டுக்கிறோம். இந்த வீடியோ நோக்கம் யாரோட மனதையும் புண்படுத்துறது கிடையாது. ஆனால் எங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் தப்பாக இருக்கிற மாதிரி தோணுச்சு. அதை பதிவு பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. நாங்கள் சொன்ன விஷயங்கள்லாம் கம்ப்ளீட்டாக தப்பாக கூட இருக்கலாம். அப்படிங்கிற பட்சத்தில் எங்களை மன்னிச்சுக்கோங்க. இந்த ஹோமோபோலார் மோட்டர் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். அதே மாதிரி குவாண்டம் மெக்கானிக்ஸ் படி ஒரே நேரத்தில் எப்படி 2 இடத்துல இருக்கிறது அண்ட் ஒரு ஊரில் இருந்து இன்னொரு ஊருக்கு எப்படி இன்ஸ்டண்ட்டாக ட்ராவல் பண்ணுறது, இந்த வீடியோஸ் எல்லாம் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் பண்ணுறோம். அந்த வீடியோஸ் எல்லாம் மறந்துடாமல் பார்க்கணுன்னா எங்களோட யூடியூப் சேனலுக்கு மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.